ஒரு குட்டி ஸ்டோரி. படிச்சதுல பிடிச்சது. ஒரு காக்கா தான் ரொம்ப கருப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுதான். உடனே பக்கத்துல ஒரு குருஜிட்ட போயிட்டு, எனக்கு நான் கருப்பா இருக்கிறது பிடிக்கல, என்ன வேற ஏதாவது பறவையா மாத்திடுங்கன்னு சொல்லிச்சான். உடனே குருஜியும், நீ கழுகு கிட்ட போய் கேளு, கழுகு சம்மதிச்சா நீ கழுகா மாறிக்கும்னு சொன்னாராம். உடனே காக்கா போய் கழுகு கிட்ட போய், நான் உன்ன மாதிரி மாறிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதான். உடனே கழுகு வந்து சொல்லிச்சான், நீ என்ன மாதிரி மாறாத, ஏன்னா நான் லோனர், நான் தனியாவே என் லைஃபை கடக்க வேண்டி இருக்கு, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தனியாக தான் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். என்ன காட்டிலையும் கிளி ரொம்ப பெஸ்ட்டு, கிளி ரொம்ப பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது, மக்கள் எல்லாத்துக்கும் கிளியை தான் பிடிக்கும், நீ கிளியாக மாறிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குதான் சொல்கிறதான். உடனே காக்கா வேகமாக கிளிக்கிட்ட போய், நான் கிளியே நான் உன்ன மாதிரி மாறிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கதான். உடனே கிளி சொல்லிச்சான், நான் பார்க்கறதுக்கு தான் அழகாக இருக்கேன், ஆனால் என்னை எல்லாரும் சித்திரவதை பண்ணுறாங்க, கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுறாங்க, எனக்கு ஃப்ரீடமே கிடையாது, என்ன மாதிரி இருக்காது, என்ன மாதிரி ஒரு கொடுமையான லைஃப் வேறு எதுவுமே கிடையாது, நீ என்ன காட்டிலையும் அழகான மயில் கிட்ட போய் கேளு, மயிலா மாறிக்கோ, அதுதான் பெஸ்ட்டு, ஏன்னா அது இந்தியாவோட நேஷனல் பேர்டும் கூட, அதுக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு சொல்லிச்சான். உடனே வேகமாக காக்கா போய் மயில்கிட்ட போய், மயிலே நான் உன்ன மாதிரி மாறிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே மயில் சொல்லிச்சான், என்ன மாதிரி மாறாத, நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன், ஆனால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேங்கிற ஒரே காரணத்தினால என்னை மியூசியமில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க, எனக்கு காட்டில் பறக்கிறது, இந்த ரெயினில் பறக்கிற எந்த சுதந்திரமே எனக்கு இல்லை, இருக்கிறதுலையே ரொம்ப லக்கியான பேர்டு நீ தான், ஏன்னா உனக்கு தான் சுதந்திரம் இருக்குது, நீ எங்கே வேணால் பறக்கலாம், அதே மாதிரி காக்கா கூட்டத்தை பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டமாக ரிலேட்டிவ்ஸோட வாழறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஸோ உன்னோட லைஃப் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிச்சான். உடனே காக்காக்கு வேகமாக குருஜிட்ட எனக்கு எந்த பேர்டாகவும் மாற வேண்டாம், நான் நானாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் என்னென்னா, நம்ம மிச்சம் யார் கூடயும் நம்ம லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. நமக்கு கிடைச்ச லைஃபே நமக்கு பெஸ்ட்டு தான். இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமையாக இருக்கும். நம்ம அவங்க பாடுறாங்க, அவங்கள மாதிரி ஆகணும், இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்கள மாதிரி ஆகணும், இவங்க பேசுகிறாங்க, இவங்கள மாதிரி ஆகணும்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெஸ்ட்டு இருக்கும். அந்த பெஸ்ட்டை கொண்டு அதில் சாதிக்கிறது தான் இது. கடவுள் எல்லாருக்குமே ஒரு திறமையோடு தான் படைச்சிருப்பார். அந்த திறமையை நமக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா அதில் நீங்கள் தான் பெஸ்ட்டு, வேறு யாராகவும் ஆக வேண்டாம். நீங்களாகவே உங்களை உதாரணமாக எல்லாரும் எடுக்கிற அளவுக்கு வாழ்ந்து காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.